ஹாய்! இன்னைக்கு நான் எந்த டாபிக்க பத்தி பேச வந்திருக்கேன்டா, ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக். என் லைஃப்ல நான் ரொம்பவும் கான்ஷியஸா கடைபிடிக்க வேண்டிய நான் நினைக்கிற ஒரு டாபிக். அது மிஸ்மன் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அ அ ரீசெண்டா அத பத்தி நான் கத்துக்கிட்ட ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நான் அந்த டாபிக்க பத்தி நான் பேசப் போறேன். இந்த டாபிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த லைஃப்ல அப்ளை பண்ணா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, அப்படி ஒரு டாபிக்க பத்தி தான் நான் கதைக்கப் போறேன். அப்படி என்ன ஒரு டாபிக்ன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ் என்ற ஒரு டாபிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன ட்ரஸ்ட் ப்ராசஸ் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் எப்பயுமே ஒரு கோலுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம், ஒரு ரிசல்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம். நாம் அந்த கோலை அட்டைன் பண்ண பிறகு அந்த கோலை அச்சீவ் பண்ண பிறகு நம்ம அடுத்த கோலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம், அடுத்த ரிசல்ட்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த இடத்துல போஸ்ட் பண்ணி கூட அந்த கோலை அந்த கோலை நம்ம பட் ஹவ் டு சே தட் அந்த கோலை நம்ம செலிப்ரேட் பண்ண கூட நாம அதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. பிகாஸ் we only we only we only think about the goal and the results. We don't think about the process. அதான் நான் சொல்ல வரேன். அப்படி என்னண்டா, நம்ம ஒரு ரிசல்ட்ஸுக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு கோலுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறதால அந்த கோலை மட்டுமே நம்ம கான்ஷியஸாக வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதால நாம் போகிற வழியில் நம்ம கோலை நோக்கி போகிற ப்ராசஸை என்ஜாய் பண்ண மறந்துடுறோம். ஈவன் தோ அந்த ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது கூட இல்லை. ஆனால் இது எங்கே போய் முடிய போதோ, என்ன நடக்க போதோ வந்து தெரியாமல் கூட நம்ம போய்கிட்டு இருப்போம். மேபி அது ரிசல்ட்ஸாக மாறலாம், இல்லை கோலாக மாறலாம். பட் அது மாறினா கூட நாம் அந்த கோலை செலிப்ரேட் பண்ண கூட நம்ம அதுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. அடுத்த நோக்கி நம்ம ஓடிடுவோம். ஸோ அதான் ரொம்பவும் ரொம்பவும் ஒரு ரொம்பவுமே இது ஒரு என்ஜாய் பண்ண கூட நம்மளால அந்த ரிசல்ட்ஸை கோலாக ரிசல்ட்ஸ் பண்ண முடியல. ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதாவது ஆன்லைனில் ஒரு ₹100 ₹100 ஏர்ன் பண்ணுறது என் லைஃப்பில் ஒரு கோலாக இருந்தது. ஆன்லைனில் எப்படியாவது ஒரு ₹100 ஏர்ன் பண்ணிடணும்னு ஒரு இது கோலாக இருந்துச்சு. பட் ஓவர் த பீரியட் டைம் என்னால் ₹100 மேலே ஏர்ன் பண்ண முடிஞ்சாலும் கூட நான் அந்த ₹100 ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிட்டோம்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, நான் செஞ்சு காட்டிட்டேன் ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வந்துடும் நான் பார்க்கும்போது. ₹100 மேலே நான் ஏர்ன் பண்ணாலும் என்னால் நான் என்ஜாய் பண்ண முடியல. அடுத்தது இன்னுமே எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இன்னுமே நான் இதை நோக்கி போகலான்னு தான் யோசித்தேன் ஒழிய, அதை நான் இருந்து நான் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ண கூட நான் அது பண்ணல. ஸோ அது ஒரு ஒரு ஒன் டே கூட இல்லாமல் ஒரு ஷார்ட் டைமாக தான் இருந்துச்சு அந்த என்ஜாய் பண்ணுற விஷயம். ஸோ அப்போ தான் யோசித்தேன், நான் ரிசல்ட்ஸில் மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்கேன், ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயம்ட்டா, நம்ம ரிசல்ட்ஸை கட்டாயமாக அட்டைன் பண்ணுவோம், கட்டாயமாக அந்த ரிசல்ட்ஸை நம்ம கோலை அட்டைன் பண்ணுவோம். பட் ஓகே, கிவ் இட் டைம். இதுக்கு அந்த ரிசல்ட்ஸுக்கு டைம் கொடுப்போம். பட் அதுக்கு இடையில வர ப்ராசஸை, அது இடையில வர நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம என்ஜாய் பண்ண மறக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும், நம்ம செய்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ணணும், பிலீவ் பண்ணணும். செய்கிற ப்ராசஸை நம்ம பிலீவ் பண்ணும்போது அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஒன்லி இந்த ரிசல்ட்ஸ் வந்தால் மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம், அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இந்த வீடியோலாம் சொல்ல வந்து, ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். பாய்.